கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே நாம் இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின புத்தகம் 17வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று அங்கே சொல்லுகிறார். அப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ண வேண்டும். பாருங்க, விசுவாசத்தை பெருக பண்ண வேண்டும் என்றார்கள். பெருக பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். விசுவாசம் என்பது மிக முக்கியமான ஒன்று. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் என்கிற ஒரு காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு மனுஷனிடத்திலே ஆண்டவர் மனிதனிடத்தில் எப்படி இடைபடுகிறார், ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷன்கிட்ட செயல்படுறார்னா அவர் உள்ளான காரியத்தை விசுவாசத்தை பார்க்கிறார். அந்த விசுவாசத்தின் காரியத்தை குறித்து அவன் எப்படி விசுவாசிக்கிறான், எந்த அளவு தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிறான், தேவனை எந்த அளவு அவன் நம்புகிறான் என்ற காரியத்தினுடைய பார்த்து தான் அவர் அந்த காரியங்களை அவர் செயல்படுகிறார். விசுவாசத்தை கொண்டு தான் அவருடைய வல்லமை, அதிகாரங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய மகத்துவமே ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை குறித்து தான் அவர் செயல்படுகிறார். விசுவாசின் தந்தையாக ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முதல்ல விசுவாசத்தை அவனுக்குள்ளே உண்டாக்குகிறார். அந்த விசுவாசிக்கும் பொழுது அதை அவர் செயல்பட வைக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அப்போ பாருங்கள், விசுவாசம் என்பதை மிக முக்கியமான ஒன்று. இதை சீஷர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சீஷர்கள் புரிஞ்சுக்கிட்டு அவரிடத்துல வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை கொஞ்சம் வர்த்திக்க பண்ணுங்க. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, ஒரு ரகசியம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா விசுவாசம் தான் எங்களுக்கு தேவை. எல்லாவற்றுக்கும் மேலே அந்த விசுவாசத்தை அது வேணும் இது வேணும், அதை எனக்கு இது கிடைச்சா நல்லாயிருக்கும் அது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் நாடி தேடுகிறார்கள். பல விதங்களில் அவர்கள் ஓடுகிறார்கள். ஆனால் விசுவாசம் என்கிற ஒரு காரியம் தான் மிக முக்கியமான ஒரு தேவை. அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது எதையும் நம்மளால் சாதிக்க முடியும், எதையும் நம்ம நினைத்ததை பெற்றுக்கொள்ள முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளால் ஜெயிக்க முடியும் என்பது தான் ஆண்டவர் அங்கே வழிபடுத்துகிறார். அது சீஷர்கள் புரிஞ்சு போச்சு. அவங்க வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க பண்ணுங்க, எங்களுக்கு பெரிய அளவு விசுவாசம் வேணும். ஏன்னா நீங்கள் செயல்படுற மாதிரி நான் செயல்படணும், எனக்கு விசுவாசம் வேணும். எனக்கு எப்படியாவது கொஞ்சம் இருக்குது, உங்கள் பேரில் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வேண்டும். அவனுடைய அளவு அதிகரிச்சிங்கன்னா நான் போயிட்டு உங்களை மாதிரி செயல்பட முடியும் என்று அவரிடத்தில் கேட்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ விசுவாசத்தை குறித்து ஒரு டெஃபினிஷன் சொல்கிறார். கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அது ஒவ்வொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். என்னென்னா கடுகு விதை அளவு, ஏற்கனவே இந்த குறித்து பார்த்தோம். கடுகு விதை அளவு விசுவாசம். பல இடங்களில் வந்து கடுகு அளவுன்னு போட்டிருக்குது, ஆனால் மூல பாஷையில் அப்படி வரலை. அப்படின்னு போட்டது கடுகு மாதிரி அப்படின்னு போட்டிருக்காது. ஆஸ் லைக் மஸ்டர்ட் சீட் அப்படின்னு தான் வந்திருக்குது. அப்போ மஸ்டர்ட் சீட் மாதிரி ஒரு கடுகு மாதிரி, அந்த கடுகு உடைய தன்மை மாதிரி, ஒரு கடுகுனுடைய காரியம் மாதிரி உங்கள் விசுவாசம் இருந்தால் நீங்கள் வந்து செய்ய முடியும் அப்படின்றார். அப்போ கடுகு மாதிரி அந்த விசுவாசம் என்பது என்ன, அது எப்படி இருக்கணும், அதோடைய தன்மை எப்படி இருக்கணும், அதோடைய காரியம் எப்படி இருக்கணும், அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா அப்படிப்பட்டது தான் விசுவாசம்னு சொல்கிறார். அப்போ என்னன்னா கடுகு மாதிரி. இப்போ அது கடுகு பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்கும் கடுகு வந்து பரிச்சயமான ஒன்று. அம்மாமார்களுக்கு தெரியும், எல்லாரும் தெரியும். கடுகு தெரியாத ஆளே இருக்க முடியாது. எல்லா சாப்பாட்டையும் எல்லா உணவிலையும் கடுகு அங்கே இருக்குது. கடுகு குறித்து நிறையா இருக்குது. அது ரொம்ப விஷத்தன்மை முடிக்கும். இன்னும் சொல்கிறாங்க, இந்த கடுகை வச்சு கேன்சர்லாம், வியாதி சோப்பெல்லாம் நிறைய நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியுது. கடுகுக்கு அவ்வளோ நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. பெரிய காரியங்கள்லாம் அது செய்யுது. அவ்வளோன்னு இருக்குது, சின்னதாக இருக்குது, ரொம்ப மைனூட்டாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயத்தை செய்யுது. அவன் விஷத்தையே முறியடிக்குதான். பாம்பு விஷம் இன்னும் கேன்சர் வியாதியை குணமாக்குதான், இன்னும் டைஜஷன் இன்க்ரீஸ் பண்ணுதான், இன்னும் உங்களுக்குள்ள நன்மைகளை உண்டாக்குது அப்படின்னு போட்டுருக்குது. உங்கள் விசுவாசம் வந்து உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை உண்டாக்கும் என்று இந்த இடத்துல தேவன் அங்கே சொல்ல விரும்புகிறார். அது கடுகு மாதிரி. என்ன கடுகு மாதிரி? கடுகு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒன்று. கடுகை வந்து நீங்கள் எங்கே விதைச்சாலும் அது எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போயிடும். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஆளை பழி வாங்கணும். ஒரு விளைச்சலை வந்து நல்லா விளைஞ்சி வர்ற லேண்டுக்குள்ளே என்ன செய்வாங்களாம், வேணுன்னே போயிட்டு அந்த லேண்டை வந்து கெடுக்கணும்,
இந்த லேண்டு ஒன்று அவனுக்கு விளைச்சலே ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாக்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு கோதுமை விளைஞ்சிருக்கிற இது நல்ல முத்தி வளர்கிற இடத்துல போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரி அதில் பழி வாங்கணும், அவனை அழிக்கணும் அப்படின்னா கடுகு விதையை வந்து கொண்டு போய்ட்டு லேண்டில் விதைச்சோடலாம். ஒரு 2-3 கைப்பிடி எடுத்துகிட்டு கொண்டு போய்ட்டு கடுகு விதையை வந்து லேண்டுக்குள்ளே விதைச்சிட்டா அந்த லேண்ட் என்ன பண்ணுமோ, அந்த லேண்டில் என்ன பண்ணுமோ, டக்குன்னு கடுகு விதை வளர ஆரம்பிச்சிருமா. அது கடன்னு வளருமா. வளர்ந்து அது கடுகு விதை வளர்ந்தால் எந்த களையும் வளராதான், எதையும் வளர விடாதான், அது ஆக்கிரமிச்சுக்கும். அது நம்ம ஊர் கடுகு செடி மாதிரி இல்லை, அது பெரிய கடுகு. அந்த இடங்களில் நான் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுகு மரம் பெரிய பெரியதெல்லாம் இருக்குது. ஒரு 18 அடி உயரம் வளருது, 18 அடி அகலம் வளருது. அது வந்து பயிர் மாதிரி இருக்காது, அது பெரிய மரம். அது அந்த கடுகு மரம் வந்து சரசரன்னு வளர்ந்து லேண்டில் ஒரு புல் பூண்டு எதையும் வளர முடியாது, அதுதான் நிற்கும். அதுதான் அது ஆக்கிரமித்து கொள்ளும். ஆக்கிரமிக்கிற தன்மை, ஆளுகை தன்மை, அது எடுத்துக்கொள்ளுகிற தன்மை, அது மாத்திரம் தான் நிற்கும், மற்ற தன்மைகள் இல்லை என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன? உங்கள் விசுவாசம், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள், எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசிக்கிறீர்கள், தேவன் வாழ்க்கையில் எதை காரியத்தை செய்யும்படி விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொன்னால், அந்த கடுகு எப்படி வளர்ந்து அதுதான் நிற்குமோ மற்ற எதையும் நிற்க முடியாது. அது மாதிரி நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த விசுவாசம், அந்த எண்ணம், அந்த மிகப்பெரிய அந்த விசுவாசம் வளர்ந்து பெருசாகி அது மாத்திரம் தான் நிற்கும், அந்த சிந்தனை தான் நிற்கும். கடுகு மரம் எப்படி வளர்ந்தால் மற்றதை வளர விடாது, அது மாதிரி எந்த கவலையும் அது வளர விடாது, எந்த விதமான நெகட்டிவ் திங்கிங்கை கொண்டு வராது, குழப்பத்தை கொண்டு வராது, வேதனை கொண்டு, எப்போ இதுதான் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், இதுதான் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், இதுதான் என்னுடையது, இதுதான் எனக்கு கிடைக்க போகுது, இதுதான் நான் என்னுடைய காரியம் அப்படின்னு சொல்லி பெற்றுக்கொள்வது தான். இப்போ ஆபிரகாமை பார்க்குறோம். ஆபிரகாம் வந்து அவனை சோதித்தான். என்ன சோதித்தார்? டெஸ்ட் பண்ணுறார். என்ன டெஸ்ட் பண்ணுறாரு? குழந்தையை பெற்றுக்கிறதுல கொஞ்சம் அவிசுவாசமாக இருந்தான். ஆனால் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவனுக்கு வளர வளர வாலிப பயனாகிட்ட பிற்பாடு அவனுடைய விசுவாசத்தை சோதித்தார்ன்ட்டு சொல்லப்படும். சோதனை விசுவாசம் தான் டெஸ்ட்டு ஒரே டெஸ்ட்டு தான். ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ணுறாரு. டெஸ்ட் பண்ணால் அது வந்து அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், ப்ளஸ் பண்ணிடுறார். அப்போ அவனை சொல்கிறார், பலி கொடுன்றார். விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறார். இப்போ ஒருவேளை இவனுக்கு பலவிதமான சிந்தனைகள் வரலாம். இவன் வந்து, ஐயா எனக்கு வயசாகிடுச்சு, ஏற்கனவே 100 வயசில் குழந்தை பெற்றுக்கிட்டேன், இப்போ 118 120 வயசு ஆகுது. 120 வயசில் சாரால் வேறு இன்னும் கொஞ்சம் 20 வயசாகிடுச்சு, 110 வயசாகிடுச்சு, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? இப்போ போய்ட்டு இவர் கேட்குறாரு, திரும்பி பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு பலவித சிந்தனைகள் அவனுக்கு மனசில் ஓடலை. அவன் ஒய்ஃப்கிட்டையும் கன்சல்ட் பண்ணல. பலி கூடனா தீர்ந்து போச்சு. அவன் நேராக தூக்கிட்டு போகிறான் இவனை, ஈசாக்கை கூட்டுட்டு போயிட்டு அங்கே போய் இதில் மோரியா மலை அடியில் விட்டுட்டு, இந்த வரம்பா நாங்கள் நாங்கள் போயிட்டு வரோம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்லி விறகு தட்டை அவன் தலை மேலே வச்சு விறகு கட்டி அவன் படுக்க வச்சு கத்தி எடுத்துக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளையாண்டர் மேல் கையை போடாத, விசுவாசம் டெஸ்ட் பண்ணிட்டேன், யூ ஆர் பாஸ், 100% பாஸ். உன் சந்ததி பெருக போகுது, மணலத்தனையாக பெருக போகுது, அது தூசி மாதிரி பெருக போகுது, அது பெரிய அளவில் பெருக போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணுறான். அது என்ன சொல்கிறாங்க விசுவாசத்தில்? அவன் சொல்கிறான், அவனை வெட்டி போட்டு எரிச்சு போட்டாலும் அந்த எரிச்ச சாம்பல்லேருந்து எனக்கு ஆண்டவர் சந்ததியை உருவாக்குவார். அவனுக்கு தீர்மானம் போச்சு. எதை எடுத்தாலும் இப்போ பரவாயில்ல, எந்த சிந்தனையும் இடம் கொடுக்கல, கட்டுக்கு அதை மாதிரி நிற்குது, அது மரமாக நிற்குது. ஒரு செடியும் ஒரு புல்லோ பூண்டோ இந்த ஆண்டவர் சொன்ன ஊமையில் கூட பார்த்திங்கன்னா கலைகள் உருவானது. கலைகள்னா கவலைகள், இந்த ஐஸ்வர்ய மயக்கம், இன்னும் பலவிதமான காலையை நெருக்கி போடும்போது அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கடுகு விதையில் கீழே புல்லுகள் வளராது, எதுவுமே வளராது, எந்த இதையும் அது வளர விடாது. அந்த நிழல், அதனுடைய ஆக்கிரமிக்கிற தன்மை, அது வேக வளர்ச்சி, அந்த வளர்ச்சியில் எதுவுமே நிற்க முடியாதுன்னு தான் ஆண்டவர்கள் சொல்ல வருகிறார். அவன் சொன்ன ஒரு சிந்தனை கூட அவனுக்கு இல்லை. என்ன அந்த குழந்தைய பற்றி ஈசாக்கு போனால் என்னையா, அவனுக்கு எரிக்க வச்சு அந்த சாம்பலை தூக்கிடுவார். அவர் சிந்தனையே கிடையாது, எண்ணமே கிடையாது. கடுகு விதையில் விசுவாசம் அவனுக்கு இருந்ததை அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்கிறான், நிரூபித்து காமிக்கிறான். இந்த கடுகு மாதிரி, அதான் இயேசு சொல்கிறாரு, கடுகு விதை மாதிரி, கடுகு அளவு இல்லை, விதை மாதிரி. இந்த விதை மாதிரி இந்த விசுவாசம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா உன்னால் எதையும் சாதிக்க முடியும், எதையும் பண்ண முடியும் அப்படி என்று சொல்ல வருகிறார். அல்லேலூயா. அப்போ உங்கள் அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கள். விதை அளவு பண்ணும்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கடுகு விதையில் இந்த வேரோடு பிடுங்கி அந்த காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்க முடியுன்றார். ஏற்கனவே சொன்னேன், காட்டத்தி மரம் என்பது அத்தி மரம் வேறு, காட்டத்தி மரம் வேறு.
ஆனால் ஆங்கிலத்தில் சிக்கமோ ட்ரீ அண்ட் சிக்கமன் ட்ரீன்னு போட்டிருக்குது. இதில் வந்து காட்டத்தி மரம், இந்த காட்டத்தி மரத்தை வந்து சிக்கமன், இந்த சிக்கமன் ட்ரீன்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்குது. சரியான அத்தி மரம். அத்தி மரத்துக்கும் காட்டத்தி மரத்துக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. இது வேறு வெரைட்டி, அது வேறு வெரைட்டி. இந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டு வளரும். அதனுடைய இந்த சாதாரண அத்தி மரத்துக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய கனிகள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து இலைகளுக்கு நடுவில், இலைகளுக்குள்ளே மறைக்கப்பட்ட அந்த கனிகள் ரொம்ப அழகாக இருக்கும். அதை பறித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி வேறு, ரொம்ப விலை உயர்ந்தது. அது பெரிய பெரிய ஆட்கள் தான் அதை சாப்பிடுவாங்க, அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. வேறு காட்டத்தி மரம் பார்த்திங்கன்னா அந்த கனிகள்லாம் தண்டுலேருந்து வரும், அந்த ட்ரங்க்லேருந்து வரும், இலைகளுக்குள்ளே வராது. அந்த நேராக அந்த மரத்து இதுலேருந்து ட்ரங்க்லேருந்து அந்த தண்டுலேருந்து அந்த கனிகள் வரும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும், சாப்பிட முடியாது, ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, புவர் மேன் ஃபுட். ரொம்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், வக்கு இல்லாதவன் அதை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்வான். வேறு வழி இல்லை அப்படின்னு, அந்த வனாந்தரத்தில் வழி இல்லைன்னா அதை போய்ட்டு சாப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்த காட்டத்தி மரம் பார்த்திங்கன்னா பயங்கர வேரூன்றி செய்யப்படுகிற ஒரு காரியம். மிக ஆழமான அதோடய வேர்கள் வந்து நிலத்துக்குள்ளே போகும், பரவி போகும், எந்த காற்றுக்கு நிற்கும். என்ன சொல்கிறாங்க, அதை வெட்டி போட்டாலும் அது வளர்ந்துருமா, எப்படி வெட்டினாலும் திருப்பி வளருமா, எப்படி வெட்டினாலும் அது திரும்ப வளர்ந்து பெரிய அளவில் அது போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இன்னொன்று பார்த்திங்கன்னா, விசுவாசம் என்பது அதிகாரம். ஒரு ஆளை வந்து இங்கே வாழ்றீங்க, இதை செய்யின்றீங்க, இதை போன்றீங்க, அந்த ரோமச்சாவன் சொன்ன மாதிரி அதிகாரம். விசுவாசம் என்பது ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அதிகாரத்தோடு கூட சொல்கிறீங்க, இது நடக்கணும். அதில் எப்படி வர்த்திக்க பண்ணுறது, அது எப்படி 50%, 30%, 40% எப்படி இடம் போடுறது? போனால் போகணும், செய்யணும் செய்யணும். இது அதிகாரம். அதிகாரத்துக்கு உட்பட்டது விசுவாசம். ஆண்டவர் பார்த்திங்கன்னா அதிகாரமுடையவராய் போதித்தார். போதனையே டீச்சிங்கே வேறு மாதிரி இருக்குது. எல்லோரும் பிரசங்கம் பண்ணாங்கன்னா ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்லுவாங்க. ஜனங்களை கேட்டு பரவாயில்ல, நல்லா இருக்குதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க, ரொம்ப நேரம் போகிற தெரியலிங்க, கொஞ்சம் ஆறுதலாக இருக்குதுங்க, அப்படி இப்படின்னுவாங்க. ஆனால் இயேசு பண்ண பிரசங்கம் டிஃப்ரெண்ட்டு, அதிகாரமுடையவராக. ஏன்னா விசுவாசத்தில் நிறைஞ்சிருக்கிறேன். இப்போ உனக்கு இந்த சூம்பின கையோட ஒருத்த வந்திருக்கான்னா பரவாயில்லடா, இந்த வாழ்க்கையில் நிறைய பேருக்கு 2 கையுமே சூம்பி போயிருக்குது, ஒரு கை தான் உனக்கு சூம்பி போயிருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்ல பல எடுத்துக்காட்டெலாம் அவர் சொல்லலை. சூம்பின கைக்கு வாண்டுறார், நீட்டுன்றார், முடிஞ்சிச்சு மேட்ரு. அப்படியே குனிஞ்சு நிமிர முடியாமல் வந்திருக்கிற அந்த மகளை பார்த்து சொல்கிறார், நீ வா, நீ 18 வருஷமாக பிசாசு உன்னை கட்டி வச்சுருக்கிறான், உன்னை வந்து நிமிர முடியலை, எல்லாம் நிமிர்ந்து துதிக்கிறாங்க, உன்னை நிமிர முடியலை, எழுந்திருக்கவே முடியல, அப்படியே போட்டு மடங்கி நிற்கிற, எழுந்துரு, கட்ட அவுக்கிற பிசாசை இவ்வளோ நாள் கட்டி வச்சுருந்தவனை இயேசுவின் நாமத்தினால வேறு இருக்கிற தூக்கி வெளியே கிடாசுறார், அவன் எழுந்து விளையாடுறான். இதுதான் விசுவாசம். விசுவாசம் வந்து அதிகாரத்துக்கு உட்பட்டது. அதிகாரத்தை செலுத்துவது விசுவாசம். இந்த அதிகாரத்தை வந்து செலுத்துறது, அதிகாரத்தை வந்து அப்படியே அப்ளை பண்ணுறது. இதை செய்யணும், செஞ்சிடணும், இது நடக்கணும், நடத்தணும், இது போகணும்னா போயிடணும். வியாதி சுகமானா அதில் எப்படி 50% நம்புறது, 70% நம்புறது, எப்படி இது துரத்துறது, இப்படி பல காரியங்களை பண்ணுறது. விசுவாசம் அதிகாரத்திற்கு உட்பட்டது. அதிகாரத்தை செலுத்தல என்ன பர்சன்டேஜ் போட முடியும், அதிகாரம் செலுத்தல எப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும்? அதிகாரம் இது. விசுவாசம் சரியான தன்மையிலிருந்து நீ சொன்னால் அது கீழ்ப்படியும், சொல்லணும். அதிகாரம் என்பது நாம் சொல்ல வேண்டும், நான் அதை நம்ம சொல்லணும். அதிகாரம் செலுத்துதுன்னா வார்த்தை இல்லாமல் அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரத்தை வந்து தைரியமாக சொல்கிறது தான் அதிகாரம் என்று சொல்லப்படுது. காட்டத்தி மரம், இந்த காட்டத்தி மரம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கசப்பான கனியை கொடுக்குது, ரொம்ப கசப்பை கொடுக்குது, ரொம்ப சாப்பிட முடியாது, ரொம்ப கசப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காட்டத்தி மரம். அப்போ அந்த கசப்பு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனுஷன் பார்த்திங்கன்னா கசப்பாகவே இருக்கிறான், ரொம்ப கசப்பாக இருக்கிறான், கசந்து போயிருக்கிறான். வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள், மனுஷர்களால் கைவிடப்பட்டது, அவங்க விட்டுட்டது, இவங்க பாழ்படுத்துனது, இவன் இன்ஜூர் பண்ணது, இப்படி பல விதங்களில் மனுஷன் வந்து ரொம்ப வேதனைப்படுத்துறதுனால கசந்து போன வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறான், கசப்பாக இருக்கிறான். இவன் நகோமி போகும்போது கேட்குறாங்க, உன் பேர் என்னன்னு கேட்குறான். ஏன்னா நகோமின்னு கூப்பிடாதம்மா. நகோமி வந்திருக்கிறான் அப்படின்னா நகோமின்னு கூப்பிடாத, ஏன்னா மாறல் கூப்பிடு, ஏன்னா கசப்பு, வாழ்க்கை முழுசன் கசப்பு. இங்கேருந்து இடம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் மோவாப் தேசத்துக்கு போனேன், இங்கே தான் பஞ்சம் சொல்லிட்டு பஞ்சத்தில் அடிபட்டு ஒன்றும் இல்லாமல் வேதனையோட கூட அங்கே மோவாபுக்கு போனேன். மோவாபில் போனால் புருஷன் செத்துட்டான். சரி, ஏதோ பிள்ளைகளை வச்சு ஆறுதலாக இருக்குன்னு பார்த்தா பிள்ளைகளும் செத்து போச்சு. இப்போ ஒரு மருமக இருக்கிறா, 2 மருமகளை ஒருத்தி போயிட்டா.
திரும்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், வாழ வழி இல்லாமல் திரும்ப நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ எப்படி வாழ போகிறேன்னு தெரியல, எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல, என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இப்போ அதனால் என் கூப்பிடாதம்மா, கூப்பிடாத, என்னை வந்து நவமிலாம் கூப்பிடாத, மாறால் கூடு, கசப்பு நிறைந்தவள், கசந்து போனவள் என்று நீ கூப்பிடு என்று அவள் சொல்லுகிறாள். என் அருமையான தேவச்சனமே, ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் கசப்பு ஏறி இருக்கும், கசப்புனால் நீங்கள் நிறைந்திருக்கலாம். ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். எபிரேயர் 12:15, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். இந்த இடத்துல பாருங்க, அநேகருடைய தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு, கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஆண்டவர், தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு, தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர். ஒரு அத்தி மரம் நடுவில் இருக்குதுங்க, ரொம்ப கசப்பான கனியை கொடுத்துட்டு இருக்குது, கசப்பான வேர் உள்ளே இருக்குது, பிடுங்கவே முடியல, பயங்கர கசப்பு, வாழ்க்கையே கசந்து போச்சு, ஒரு கசப்பு ஏறி போச்சு. அப்போ பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், ரொம்ப அழகாக சொல்கிறான், இப்போ கசப்பான வேர், ஒரு வேர் ஒன்று உனக்குள்ளே பூந்துட்டு இருக்குது பாருங்கள். இது வந்து இன்டர்னலாக நான் பேசும்படி விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்குள்ளான வாழ்க்கையை குறித்து நான் பேசுகிறேன். பலவிதமான அத்தி மரங்கள் உனக்குள்ளே வளர்ந்துட்டு இருக்குது, கசப்பை ஏற்படுத்துகிற அத்தி மரங்கள், அதனுடைய வேர் பிடுங்கவே முடியல. ஒரு முறை ஒரு பிரசங்கத்தில் நான் சொன்ன சில காரியங்களை சொல்லும்போது ஒரு பெண் வந்து என்கிட்ட சொன்னால், நீங்கள் சொல்கிறது சரிதான், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், என் புருஷன் மேலே ரொம்ப எரிச்சலாக இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறேன், எவ்வளவோ கோவப்படக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஆனால் முடியல, எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு போனாலும் திரும்ப வந்து அங்கே பிரச்சனை பண்ணிடுறது, அவரை பார்க்கும்போது எரிச்சல் வந்துடுது, கண்ணாமண்ணா திட்டிடுறேன், அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அந்த சகோதரி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். நான் சொன்னேன், இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 25 வருஷம். 25 வருஷத்தில் பல கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கும் அப்படின்னா, ஆமாய்யா, அது நான் அது ஆரம்பத்தில் கல்யாணத்துலேருந்தே கசப்பு தான். ஏன் கல்யாணம் நடக்கும்போதே பலவிதமான திருமணத்திலே பலவிதமான சம்பவங்களை என்னை கசப்பு உண்டாக்கிட்டு, அவங்க கேட்ட டிமாண்டு, அவங்க பேசுகிற பேச்சு, அவங்களுடைய அம்மா பேசுகிற பேச்சு எல்லாம் கசப்பு உண்டாச்சு. இவ எதுவுமே கேட்கலையன்ற ஒரு கசப்பு அப்போவே உண்டாச்சு. அதுலேருந்து ஏகப்பட்ட கசப்புகள் நடந்துருக்குது. அதான் சொன்னேன், ஏம்மா நீ வந்து இப்போ சொல்கிறதெல்லாம் கலையை தான் வெட்டுற, மேலே இருக்க கிளையை தான் வெட்டுற, கிளையை வெட்டிட்டு நீ என்ன நினைக்கிற, முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற? இல்லை, அது வந்து மறுபடியும் துளுத்துருது, திருப்பி வந்துடுது, நேரம் வரும்போது மறுபடியும் துளுத்து பெரிய மரமாக நிற்குது, அதனால் நீ வெட்டி சோர்ந்துட்டு. அதெல்லாம் கசப்பான எங்கே ஆரம்பிச்சது, வேருக்கு போங்க அப்படின்னா எப்படி புரியலையோ, நீ பார்க்கும்போது நீ கேட்கும்போது எப்படிலாம் அந்த வேர் ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வேர் அப்படியே பிடுங்கணும். விசுவாசத்தினால, ஃபெய்த்தினால, விசுவாசத்தினால என்ன செய்கிற, வேரோட அடியோட பிடுங்கி வெளியில் தூக்கி எறிகிற, அதுதான் விசுவாசம். அப்போ அந்த கசப்பை அடியோடு. அப்போ உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி எங்கெங்கெல்லாம் அவர் ஆரம்பித்ததோ ஆரம்பத்திலிருந்து கொண்டு வந்து அந்த நினைவுகளிலிருந்து அந்த கசப்பு தன்மையை எடுத்துட்டிங்கன்னா இந்த வேர் ரொம்ப ஆழமாக போயிருக்குது. அதை எடுத்து தூக்கி போட்டிருந்தா உன் வாழ்க்கையில் விசுவாசம் செயல்படும். உனக்கு பெரிய நன்மைகளை தேவன் உதவி செய்வார். ஒரு மனுஷனுடைய கசப்பு தன்மை எடுக்கிறதுக்கு பெரிய அளவு விசுவாசம் வேணுங்க, பெரிய அளவு விசுவாசம் வேணும். மற்றவங்களால என் வாழ்க்கை இப்படி போச்சு, இவனால் தான் அப்படி போச்சு, அவனால் தான் அப்படி போச்சு, எனக்கு சரியான ஆள் மாற்றலை, அவனால் இவனால கசப்பு தன்மை வச்சுட்டு இருக்கிறதுனால கிருபை செயல்படாது. தேவனுடைய கிருபை என்பது என்ன, தேவனுடைய காரியம் என்பது என்ன? பாருங்க, தேவனுடைய கிருபை. இந்த அத்திமரம் ஒன்று அப்படியே உட்காந்துட்டு உங்கள் தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய கிருபைகள் எல்லாம் அது இழந்து போக வைக்குது. ஏன்னா யாதொரு கசப்பான வேர், வேதத்தை வாசித்த மாதிரி ஏதோ ஒரு கசப்பு, எப்படிப்பட்ட கசப்பான வேரும் அவங்க ஜீவியத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா தேவனுடைய கிருபை வந்து இழந்து போயிடுவேன். கிருபையை அது கட் பண்ணிடும். இந்த வேர் என்ன பண்ணுது, கிருபையிலேருந்து வருகிற அந்த காரியத்தை அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அதை வந்து தடை செஞ்சு விடுது அப்படின்னு போடுது. கிருபைன்னா என்ன?
இந்த கிருபைன்னா பார்த்தீங்கன்னா காரிஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க பதத்திலிருந்து அந்த பதம் சொல்லப்படுகிறது. அது குறித்து நான் கொஞ்சம் தமிழாக்கம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தமிழாக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். கிருபை அப்படின்னா மகிழ்ச்சி, இன்பம், இனிமை, வசீகரம், அழகு ஆகியவற்றை அளிக்கும் ஒன்று. உங்களுக்கு வசீகரம், கவர்ச்சியை உண்டாக்குற, இனிமையை உண்டாக்குற, அழகை உண்டாக்குற ஒரு விஷயம் என்னன்னா அது தேவனுடைய கிருபை. பரலோகத்தின் தேவன் உங்களை கிருபையாய் உங்களை நினைக்க பண்ணுகிறார். உங்கள் கொஞ்சம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டால் கொஞ்சம் அழகாகிடுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு வசீகர கவர்ச்சித்தன்மை வந்துடுது. அதுவும் இல்லாமல் பேச்சில் ரொம்ப அருமையாக பேசும்படி தேவன் உதவி செய்ய. நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு நீங்கள் பேசுறதுல அவங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள பேசுகிறத கேட்டு அவங்க ஆறுதல் அடைய முடியும். அது செய்ய வைக்குது. அதே மாதிரி நல்லெண்ணம், அன்புள்ள தயவு, கடவுள் ஆன்மாக்கள் மீது தனது பரிசுத்த செல்வாக்கை செலுத்தி அவர்களை கிறிஸ்துவிடம் திருப்புகிறார். அவர்களை காக்கிறார், பலப்படுத்துகிறார். கிறிஸ்துவ நம்பிக்கை, அறிவு, பாசமாகத்தில் அவர்களை அதிகரிக்கிறார். அதாவது உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறார், பலத்தை கொடுக்குறார். உங்களுக்கு சில சூழ்நிலையில் நீங்கள் காணாமல் படாதபடி, காணாமல் ஆடு மாதிரி காணாமல் பட முறை அவரிடத்தில் திருப்புகிறார். உங்களை பாதுகாக்கிறார். கிருபை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை பாதுகாக்குது. பெரிய ப்ரொடெக்ஷன், பெரிய ஷீல்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதமான பாதுகாப்பை வைத்திருக்கிறார். வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, சூழ்நிலையிலிருந்து, உங்களை எதிரியுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து இந்த கிருபை உங்களுக்கு பாதுகாப்பு ஷீல்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவு, பாசம் கொடுக்குறார். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் கிருபையினால் சக்தியால் நிர்வகிக்கும். ஆன்மீக உங்கள் சோல் நல்ல ஒரு எக்ஸலன்சி ஆஃப் சோல். உங்களுடைய சோல் வந்து நல்ல உன்னத நிலைமையில் ரொம்ப ஒரு மெச்சூர்டு ஒரு கேரக்டருக்குள் இருக்க அவர் உதவி செய்கிறாராம். அப்போ பார்த்தீங்கன்னா கிருபையின் நன்மைகள், நன்மை, அருட்கொடை, நன்றி, நன்மைகள், சேவைகள், உதவிகள், வெகுமதி பாருங்கள், ஏகப்பட்ட கிஃப்ட் அவர் கொடுக்குறார். ஏகப்பட்ட நன்மைகள் அவர் செய்கிறார். அப்போ அவ்வளவு காரியங்களை அவர் செய்கிறார். கிருபை அப்படி தருது. கிருபை உங்களுக்கு ஒரு பெரிய ஷீல்டாக இருக்குது. கிருபை உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. கிருபை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. கிருபை உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பரலோகத்தினுடைய உதவிகள், பரலோகத்திலிருந்து உதவிகள் அளிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏற்ற சமயத்தில், எந்தெந்த சமயத்தில் என்னென்ன உதவிகள் தேவையோ, எந்தெந்த காரியம் தேவையோ, இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து தேவையோ அவ்வளோத்தையும் பரலோகம் உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் கிருபை. ஆனால் இந்த கிருபையை நீங்கள் இழந்து போகாதபடி யாதோ ஒரு கசப்பான வேர் முளைத்தெழும்பு, ஏதாவது கசப்பான வேர் உங்களுக்குள்ளே வராதபடி எச்சரிக்கையாருங்கள் போட்டிருக்குது. அப்போ கசப்பு தன்மை நம்மிடத்துலேருந்து அகற்றப்படணும், கசப்பு தன்மை நம்மிடத்து நீக்கப்படணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். பாருங்கள், எபேசியர் 4:31 சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துக்கணும் உங்களை விட்டு நீங்க கிடவுது. சகலவிதமான கசப்பு, இதில் கசப்பு, அதில் கசப்பு. இந்த கசப்பு, முதல்ல கசப்பு தான் வேறு. இந்த கசப்பு வந்துச்சுன்னா கோபம் வந்துடுது. கோபம்னா ரொம்ப பயங்கரமான கோபம். கோபம்னா அப்படியே பாயில் ஆகிறது, எஜிட்டேட் ஆகுது. இது மூணு தண்ணி. அப்புறம் மூர்க்கம்னா நான் சொல்கிறத கீழ்ப்படிய மாட்டேன், இதை தான் செஞ்சு தருவன்னு போய்ட்டு அந்த மூர்க்கத்துக்குள்ளே போகிறது. அதுக்கப்புறம் கூக்குரலை பயங்கரம் கத்துறது, தூஷணம், ரொம்ப தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கள் கிடவுது. பாருங்கள், ஒரு கசப்பு தன்மை இவ்வளோ காரியங்களை கொண்டு வருது. கோபத்தை கொண்டு வருது, மூர்க்கத்தை கொண்டு வருது, கூக்குரலை கொண்டு வருது, தூஷணத்தை கொண்டு வருது. அப்புறம் ஈவில், துர்குணம், உங்கள் குணமே மாறிடுது. துர்குணமாக மாறிடுறீங்க, மோசமான ஆளாக மாறிடுறீங்க. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா கசப்பு தான் பார்த்திங்கன்னா எல்லா சூழ்நிலைக்கும் அது காரணமாக இருக்கிறது. இன்னும் வசனங்களை வாசிக்கும்போது யாக்கோபு 3:11 சொல்லப்பட்டது, உரையிலிருந்து ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணி சுரக்கமோ. ஊற்றுக்கண்ணில் திடீர்னு நல்லா பேசுகிறீங்க, வாங்க பிரதர், சந்தோஷமாக இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்களான்றீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணாமனா திட்டுறது. அப்போ ரெண்டு எப்படி வரும் ஊற்றுக்கண்ணில்? அப்போ ஊற்று தப்பு தானே அர்த்தம். அப்போ ஒரு ஊற்றுக்கன்றது அது தித்திப்பும் சுரக்கமான ஊற்றாக இருந்தால் அதுதான் இருக்கும், இது இருக்காது. அப்படி ஒருவேளை இந்த கசப்பு வந்துச்சுன்னா அந்த தித்திப்பான தண்ணீரை கசப்பாக்கி விட்டுடும் அப்படின்னு அங்கே அந்த வேத வசனங்கள் சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். கலாசியர் 3:19 கணவன்மார்களே, உங்கள் மனைவியரிடத்தில் அன்பு செலுத்துங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். எல்லாம் புருஷன். கணவன்மார்களே, உங்களுடைய மனைவிகளிடத்தில் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு கசந்து கொள்ளா. கசப்பு இன்னும் இந்த மதத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா பியர்சிங், அதாவது குத்துறது, குத்தி பேசுறது, ரொம்ப காயப்படுத்தி பேசுறது, வேதனைப்படுத்தி பேசுறது. பாருங்கள், இன்றைக்கி மேரேஜ்ன்றது இட்ஸ் an இன்ஸ்டியூஷன், அது ஒரு நிறுவனம் அப்படின்னு
ஆண்டவர் நிரூபிச்சிருக்காரு. இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறார். வேதாமத்தின் அடிப்படையில் நம்ம அந்த உண்மைகளை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது ஒரு நிறுவனம். இப்போ ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்க, ஏதோ ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, ஒரு பெரிய கம்பெனி, லாபம் தருகிற கம்பெனி. அந்த கம்பெனியில் 2 பார்ட்னர் இருக்கிறான்னு வைத்துக்கொள்வோம். அந்த 2 பார்ட்னரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் உருப்பிடுமா? அந்த நிறுவனம் நஷ்டத்தை நோக்கி தான் போகும், வேதனையை நோக்கி தான் போகும். அது ஒரு நாள் அது வந்து பெரிய நல்லது, ஒரு பெரிய நல்லதோ ஒரு பெரிய காரியங்களோ சாதிக்கவே முடியாது. ஏன்னா 2 பார்ட்னரும் வெவ்வேறு விதத்தில் இருக்காங்க. இவர் சொல்கிறது அவருக்கு பிடிக்கல, அவர் சொல்கிறது இவர் பிடிக்கல. 2 பேருக்குள்ளேயும் சொல்கிறது கருத்து வேறுபாடு இருக்குது. 2 பேரும் கருத்து ஒத்து போகல. கருத்து ஒத்து போகிறதுனால கம்பெனி எப்படி நிற்கும்? கம்பெனி ஒன்றுமில்லாமல் போயிடும், நிறுவனம் ஒன்றுமில்லாமல் போயிடும். அதே மாதிரி தான் குடும்பன்றது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் 2 பேர் பார்ட்னர். அது 2 பேர், ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் சின்னவர் கிடையாது, அவர் தான் ஹெட்டுன்னு கிடையாது. 2 பேரும் பார்ட்னர்ஸ் தான், 2 பேரும் கம்பெனியன், 2 பேரும் இது தான். இவங்க 2 பேரும் கருத்து ஒத்து வரேன்னா பிள்ளைகள் எப்படி ஒழுங்காக வரும்? பிள்ளைகள் ஒரு நாளும் அதுங்க வந்து சரியான விதத்தில் வராது. அப்போ இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பிசாசு என்ன பண்ணால் புருஷன் மனைவிக்குள்ளே கசப்பை கொண்டு வந்து வர்றான். கசப்பு கொண்டு வந்தோடனே அந்த கசப்பு கோபத்துக்கு நேராகவும் துர்குணத்துக்கு நேராகவும் போகிறதுனால அவங்க குடும்பங்கள் கெட்டு போகுது. சத்ரு நல்ல அழகாக தெரிஞ்சு வச்சுருக்கிறான், கசப்பை விதைச்சிட்றான். அதனால் கசந்து கொண்டு வாழ்க்கையில் கசப்புடைய மூளைக்கு போயிட்டு வாழ்க்கையை கசப்பாக்கி விட்டுறான். இப்போ இங்கே ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அவங்க கசப்பாக மாறிடுறாங்க. கசப்பு போய் வாழ்க்கையில் கிறிஸ்தவன் பைபிள் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, எல்லாம் செய்கிறது, எல்லாத்தையும் அப்படியே ஊழியெல்லாம் நல்லா அப்படியே படப்படப்படப்பட அப்படியே தேவத்துக்குள் இறங்குற மாதிரி எல்லா காரியத்தையும் செய்கிறது. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா கசப்பு தன்மை, கசப்பான வேர் உள்ளே முளைச்சிட்டு கிடக்குது, அது உள்ளே கிடக்குது, அது வாழ்க்கையை கசப்பாக்கிட்டு வருது. அப்போ தேவனுடைய கிருபையெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுடுது. அதனால் மனைவியை கசந்து கொள்ளாதீர்கள், எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்கள். அப்போ பிசாசு அந்த இடத்துல கொண்டு வந்து அதை வேரோடு பிடுங்கும்படி தேவன் விரும்புகிறார். அதனால தான் சொல்கிறார், முதல்ல விசுவாசத்தை உபயோகப்படுத்தி இந்த கசப்பு தன்மைலாம் எடுத்து போடுங்க, தூக்கி போடுங்க, வேரோடு பிடுங்கப்படுவாய்னா அது பிடுங்கப்பட்டே ஆக வேண்டும். கசப்பு தன்மை நீக்கப்பட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டும். இன்றைக்கி உலகத்தை பார்த்திங்கன்னா அதெல்லாம் மறக்க முடியாது. சொல்கிறோம் 40 வருஷமானாலும் மறக்க முடியாதுங்க, அது என்னால் மறக்க முடியாது. அந்த கசப்பு தன்மை விட்டு போகாதுன்றான். அந்த கசப்பு ஏறின அந்த அத்தி மரங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்கலாம். முதல்ல விசுவாசத்தை கொண்டு, தேவன் மேலே பற்று கொண்டு, தேவனுடைய வல்லமையை கொண்டு அவைகளெல்லாம் பிடுங்கி கடலில் தூக்கி போட சொல்கிறார். ஒன்று கடலில் தூக்கி போட்டால் திரும்ப எடுக்க முடியாது. கடல் என்பது அது ஒரு குழப்பம் நிறைந்த இடம், அது மோசமான ஆட்கள் இருக்கிற இடம். அங்கே போய் இரு. இது இந்த தேவ ஜனங்க மத்தியில், தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் உனக்கு வேலை கிடையாது. அங்கே நெட்டப்பட்டு அங்கே இரு, இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு தூர தூக்கி அங்கே வீசி எறிவது தான் அப்படிப்பட்ட காரியம். அது திரும்ப வராது என்பது காரியம் தான். அதுதான் ஆண்டவர் அந்த விசுவாசத்தினால் நிறைந்து நம்முடைய உள்ளான ஜீவியத்தில் நம்மை சரிபடும்படி விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அத்திமரங்கள் இருக்கலாம், கணவன் மனைவி உறவுகளில், இன்னும் பல சூழ்நிலைகளில், அல்லது உங்கள் வியாபாரம் செஞ்சு வியாபாரத்து மேலே கசப்பு வந்துடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள குறித்து அவங்களுக்கு கசப்பு இருக்கும். ஏன் நான் பிறந்ததே வேஸ்ட்டியா, எனக்கே பிடிக்கலையா, எனக்கு இப்போ சரி வரலையா, எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை, உங்களை நீங்களே கசந்து கொள்கிறீங்களா? அப்படிப்பட்ட அத்தி மரங்கள் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள், அதை பார்த்து சொல்லுங்கள். என்னுடைய தோட்டத்தை, என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற கசப்பை உன்னை இயேசுவின் நாமத்தினால அகற்றி போடுகிறேன், அது தூரம் எடுத்து போடுகிறேன், அது கடலில் போய் விழு, அது வேறு இடத்துக்கு போகட்டும், அது திரும்பி வராத இடத்துக்கு போகட்டும், இனி எனக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை அப்படி சொல்லி நீங்கள் கட்டளையிடுவீர்களானால், அதிகாரமாக சொல்லுவீர்களானால் அவையிலிருந்து அவர் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருத்தட்ட பேசுகிறேன், ஏன்பா குடிக்கிறேன்? அவர் சொன்னார், என்னுடைய சித்தப்பா செஞ்ச துரோகம் என்னால் மன்னிக்கவே முடியலைங்க. சரி, நான் குடிக்கிறதுனால அந்த துரோகத்தை மறக்கலான்னு சொல்லிட்டு தாங்க குடிக்கிறேன். சரி, மறந்தியா? இல்லைங்க, 20 வருஷமாக குடிச்சிட்ருக்கிறேன். எவ்வளோ குடித்தாலும் அன்றைக்கி குடித்து முடிஞ்சவொடனே கொஞ்சம் மறந்து இருக்குது, அடுத்த நாள் ஞாபகம் வந்துடுது, திரும்ப மறுபடியும் குடிக்கிறேன், என்னை ஏமாத்துறவங்களாம் நினச்சி நான் குடிக்கிறேன், கசப்பு வந்துருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தைனால தான் நீங்கள் கசப்புலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய இருதயம் அன்பினால் நிறைந்திருக்க முடியும். அதனால் இப்படிப்பட்ட அத்தி மரங்களை இயேசுவின் நாமத்தில் அகற்றி போடுங்க, விசுவாசத்தை கொண்டு கட்டளையிடுங்க. உங்களுடைய இருதயம் பரிபூரணமாக இருக்கட்டும். தேவன் கொடுக்குற மேலான நன்மைகள், தேவன் கொடுக்குற ஒரு சந்தோஷம், தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆச்சரியமாய் ஆசீர்வதிப்பார்.
அதனால் தைரியமாக பார்த்து சொல்லுங்கள், கண்டுபிடிங்க. முதல்ல எங்கே மரம் இருக்குன்னே தெரில நிறைய பேருக்கு. என்னென்ன கசப்பு உண்டாக்குற எந்தெந்த வேர் இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. அதோடு வேரோடு ஒரு வேர், சின்ன வேர் கூட இருக்கக்கூடாது, அவ்வளோத்தையும் பிடுங்கி நீ வெளியில் போயிடு அப்படின்னு கட்டளை எடுங்க. அது அப்படியே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி சிறக்க பண்ணும்படி தேவன் விரும்புகிறார். உங்களுடைய சந்தோஷத்தை விரும்புகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வருஷம் உங்களை நன்மையினால் நிரப்பப் போகிறார். சந்தோஷப்படுங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.